வெரைட்டிஸா போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்காக உள்ள எடுத்துன்னு போய் ஒரு பேர் போட்டாங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் பத்தாது. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டு அது எஸ்கே கோல்டு என்ன? எஸ்கே கோல்டுனா இது நாங்க ஆரம்பத்துல இருந்தே எஸ்கே கோல்டு தான் சொல்லுவாங்க. ஓகே. இது பேர் கலரா இருக்கும். அச்சா கோல்டு ஃபிஷ் கோய் ஃபிஷ் சேத மாதிரி இருக்குது கலர். கோயில கிராஸ் பண்றது தான் இது. ஓ அதான் எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டு. இது என்ன பிரைஸ்? இது வந்து பியார் 100 ரூபாயில இருக்குது. 4 மீன் 100 ரூபாயில இருக்கு. ரெண்டு சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாத்திருக்கு. ஆமா சைஸ்க்கு ஏத்த மாதிரி எஸ்கே கோல்டு. அடுத்து கலர் வீடியோ டெட்ரா. ஆமா சூப்பரா இருக்கு. கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குங்க. இதுல 5 கலர் இருக்கும் எப்பவுமே என்கிட்ட. ஓகே. டார்க் கிரீன் இருக்கும், பர்பிள் இருக்கும், பிங்க் இருக்கும், yellow இருக்கும், ப்ளூ இருக்கும், கிரீன் இருக்கும். ஓகே ஓகே. பால் கிரீன் இருக்கும். 5 கலர் இருக்கும் எப்பவுமே. இது எவ்வளவு பிரைஸ் பண்ணுவீங்க? ஒரு மீன் 10 ரூபாய். யார பாக்கெட்ல போடுவீங்க? பாக்கெட்ல போட எத்தனை கொடுப்பீங்க? 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய்னு சொன்னா நான் கலரா போடுவேன். ஓகே. ஒரு பீஸ் 10 ரூபாய். 10 பீஸ் 100 ரூபாய். இது சைஸ் கூட பிரச்சனை இல்ல. எந்த சைஸ்னு எடுத்துக்கலாம். இல்லம்மா இதுல இன்னும் எல்லாரும் ஏன் பெருசா போடுன்னு சொல்றாங்க. அசலா பார்த்தா பெருசு வந்து ஃபீமேல். ஓ அப்படியா? ஆமா சின்னது வந்து மேல். அது நிறைய பேருக்கு தெரியாது. சரி அவங்க வந்து பெருசா கேட்பாங்க. ஆமா பெருசா கேட்டா பெருசா கொடுத்துரு நான் சொல்லி கொடுத்துருவேன். அம்மா ஃபீமேல் மானுவேன். ஓகே ஓகே. ஆனா பரவாயில்ல நான் பெருசா தான் நல்லதுன்னு அப்படின்வாங்க. சரி பெருசாவே கொடுத்துருவேன். ஆமா நான் வாங்குறப்ப அதான் பண்ணேன். சில பேர் வந்து மேல் ஃபீமேல் பார்த்து போடணும். அது மாதிரி மேல் ஃபீமேல் பார்த்து போடுவேன். ஓகே ஓகே. நான் வாங்குறப்ப அதான் தப்பு தான் பண்ணேன். பெரிய மீனா வாங்கி வீட்ல வச்சிருக்கேன். அது அப்படிதான் கிடக்கு. ஒண்ணும் ஆகல. அதான் தப்பா ஏன் மிஸ்டேக் தான் போல இது. வேஸ்டா போச்சு அப்போ. ஏன்னா இது எல்லா இந்த ஜீவராசி பொறுத்த வரைக்கும் மேல் தான் அழகா இருக்கும். ஓகே. இது பாருங்க இதுல ராம் ஜெர்மன் ராம்ல எடுத்துங்க. அங்க பாருங்க மேல் போதா? ஜெர்மன் ராமனா இது? ஜெர்மன் ராம். ஓகே. மேல் எப்படி இருக்குது? இது மேல் இவனா? அந்த அங்க இருக்கு பாருங்க. கலர் இருக்குது மேலா? கலரா. ஓகே. இது பக்கத்துல இருக்குது ஃபீமேல். அது பக்கத்துல அது முன்னாடி கலர் கல்லா இருக்கு. ஆமா அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். எல்லாத்துலயும் மேல் அழகா கிட்ட இருக்கும். எல்லாத்துலயும் கப்பிஸ்ல கூட பாத்தீங்கன்னா மேல் தான் அழகா இருக்கும். பேட்ஸ்ல அதேதான். பேட்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொன்னேன் சாமி. ஜீவராசில மட்டும் தப்பா நம்ம அழகா தான் இருக்கும். அப்படி இல்ல நம்ம ரெண்டு பேரும் லேடிஸும் சரி நம்மளும் சரி அழகு. சிவி சிங்காரிச்சாதான் அழகு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜீவராசில எல்லா ஜீவராசில அழகு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இப்போ யூனியன் பிரைஸ் இது வந்து 150 ரூபாய் ராம் ரைஸ். ஓகே. வேற ஆமா கோல்டன் ராம் மட்டும் 200. இது கோல்டன் ராம். கோல்டன் ராம். இது வந்து ஜெர்மன் ராம். ஜெர்மன் ராம். இது 150 ரூபாய் சொன்னீங்க. இவன் 200. இவங்கலாம் இது வந்து எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் காலி பண்ணிட்டீங்க. காலி ஆயிடுச்சு. ஏன் அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்க? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது இருந்தது ஒரு தொட்டி ஏரியா. ஆமா இது பிளாக் மூஸ். கலர் வராது 2 ஒரு 3 இருக்குது. கலர் வந்தது நல்லா இருக்கு. கலர் மாறுமா? அதுக்கு மாறும் கண்டிப்பா மாறும். மீன் இப்ப ஃபுல் பிளாக்கா இருக்குங்களா? பிளாக்கா இருக்குது வந்து அது பேரு டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. பிளாக் மூஸ்னு சொல்லுவாங்க. ஓ இது முட்டைக்கண்ணு மீன். இப்பதான் சொல்றீங்க. சின்ன வயசுல வாங்குறப்ப முட்டைக்கண்ணு மீன் தான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இதுல எவ்வளவு பிரைஸ்? இது வந்து ஒரு 2 பேர் வந்து 100 ரூபாய். 2 பேர் 100 ரூபாய். கம்மி ரொம்ப கம்மி. கப்பிஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இருந்த கப்பிஸ் வந்து அதுவே குட்டி போட்டு நிக்குது. கப்பிஸ் இருக்கா? இது குட்டி போட்டுருக்கு. ஆமா ஆமா. இப்போ குட்டி போட்டுருக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஏன்னா பசங்க கிட்ட கொடுத்துரும்பா. சும்மா கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. நமக்கு வேணாப்பா.